மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பு அடிப்படையில் மொத்தம் 3 குழுக்கள் வந்து முக்கியமான குழுக்கள். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்கே தார் குழு ஃபஸ்ட்டு 1948 ஜூனில் ஆரம்பித்து 1948 டிசம்பரில் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க வந்து மொழி அடிப்படையில் பிரிக்கக்கூடாதுன்னும் நிர்வாக அடிப்படையில் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பரிந்துரை வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது குழு வந்து ஜேவிபி குழு. இவங்க வந்து 1948 டிசம்பரில் ஆரம்பித்து 1949 ஏப்ரலில் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இவங்களும் மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற பரிந்துரை வந்து கொடுப்பாங்க. கடைசியாக பசல் அலி குழு 1955 செப்டம்பர் 22 வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க வந்து மொழிவாரி மாநிலம் அமைக்க பரிந்துரை பண்ணுவாங்க. ஆனால் என்ன, ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம்னு பிரிக்கக்கூடாதுன்னும் அறிக்கை வந்து பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. இந்த குழு வந்து எந்த ஆண்டு வந்து ஆரம்பித்தாங்க, இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பசல் அலி குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் மொழிவாரி மாநிலம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் 1956. மாநில மறுசீரமைப்பு குழு அப்படின்னு கேட்டாலும் பசல் அலி குழு தான். அதுக்கப்புறம் இந்த குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் 1956 7வது சட்ட திருத்தத்தில் பிரிவு 7 வந்து நீக்கப்பட்டிருக்கும். பிரிவு 7 அப்படின்னா சமஸ்தானங்கள் அப்படிங்கிற இதுக்கு கீழே வரும் பார்ட் பி. அந்த பார்ட் பியை வந்து 7வது சட்ட திருத்தம் மூலமாக பிரிவு 7 வந்து நீக்கியிருப்பாங்க. இது அடிப்படையில் மொழிவாரி மாநிலமாக சுதந்திரத்துக்கு அப்புறம் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.